ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்புங்கிற டாப்பிக்கில் இருக்கிற அட்டவணைகள்ங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பை அட்டவணைகள், பகுதிகள், சரத்துகள்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது அட்டவணைகள்னால் ஷெடியூல்ஸ்னு சொல்லுவோம், அதுவே பகுதிகள்னால் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவே சரத்துனா ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அட்டவணைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 8 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ 12 ஆக்கியிருப்போம். அதுவே பகுதிகள் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 25 இருக்கும். இதுவுமே ஸ்டார்டிங்கில் 22 தான் இருக்கும். ஆனால் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணி 25 மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது சரத்துகள் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 395 இருக்குது. ஸோ இப்போ அரசியலமைப்பின் அட்டவணைகளை மட்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ முதலாவது அட்டவணை 1 என்னென்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அதாவது அட்டவணை 1 எதை பற்றி பேசுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுகிறது அட்டவணை 1ல் இருக்குது. அடுத்தது அட்டவணை 2. ஸோ ஷெடியூல் 2. அட்டவணை 2 எதை பற்றி பேசுதுன்னா ஊதியம் தொடர்பானவை. அதாவது நம்ம எம்எல்ஏ, எம்பி, ஜட்ஜு, கவர்னரு, பிரசிடெண்ட்டு, பிஎம்மு இவங்களுக்கெல்லாம் சேல்ரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது அட்டவணை 2. அடுத்தது அட்டவணை 3. அட்டவணை 3 எதை பற்றி பேசுதுன்னா பதவி பிரமாணம். இதுவும் சேம் எம்எல்ஏ, எம்பி, ஜட்ஜு, பிரசிடெண்ட்டு, பிஎம்எல்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் எந்த விதத்தில் பதவி பிரமாணம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அட்டவணை 3. அடுத்தது அட்டவணை 4. அட்டவணை 4 எதை பற்றி பேசுதுன்னா மாநிலங்களவை இடங்களை ஒதுக்கீடு செய்தல். அதாவது ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அதை எப்படி ஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அட்டவணை 4. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டவணை 1 எதை பற்றி பேசுது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுது. அடுத்தது அட்டவணை 2 எதை பற்றி பேசுது, ஊதியங்கள் தொடர்பானதை பேசுது. அடுத்தது அட்டவணை 3 எதை பற்றி பேசுது, பதவி பிரமாணம் எடுக்கிறத பற்றி பேசுது. அடுத்தது அட்டவணை 4 எதை பற்றி பேசுது, ராஜ்யசபா சீட்ஸை பற்றி பேசுது. அடுத்தது அட்டவணை 5. ஸோ அட்டவணை 5 எதை பற்றி பேசுதுன்னா எஸ்சி எஸ்டி பகுதிகளில் நிர்வாகம் செய்தல். எங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் தவிர. அதாவது இந்தியாவில் இருக்கிற அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் தவிர இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்சி எஸ்டி பகுதிகளில் மட்டும் நிர்வாகம் செய்கிறத பற்றி பேசுகிறது அட்டவணை 5. அதுவே அட்டவணை 6 எதை பற்றி பேசுதுன்னா எஸ்சி எஸ்டி பகுதிகளில் நிர்வாகம் செய்தல் தான். ஆனால் எங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஸ்டேட்டில் மட்டும் இருக்கிற எஸ்சி எஸ்டி பகுதிகளில் நிர்வாகம் செய்கிறத மட்டும் சொல்லுச்சுன்னா அது அட்டவணை 6. இதை ரெண்டையும் நல்லா கம்பேர் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அட்டவணை 5 அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி பகுதிகளை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ளதை நிர்வாகம் பண்ணுறதை பற்றி சொல்கிறது அட்டவணை 5. அதுவே இந்த 4 ஸ்டேட்டில் உள்ளதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அது அட்டவணை 6. அடுத்தது அட்டவணை 7. அட்டவணை 7 கீழே தான் மத்திய மாநில அதிகார பகிர்வு வருது. அதாவது ஷெட்யூல் 7 எதை பற்றி பேசுதுன்னா மத்திய மாநில அதிகார பகிர்வை பற்றி பேசுது. ஸோ இந்த மத்திய மாநில அதிகார பகிர்வு கீழே தான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படி 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மத்திய பட்டியலில் முதல்ல 97 இருந்துச்சு, இப்போ 100ஆக மாறி இருக்குது. அதே மாதிரி மாநில பட்டியல் 66 இருந்தது, 61 கம்மியாக இருக்குது. அடுத்தது பொதுப்பட்டியல் 47லேருந்து 52 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்டவணை 7 எதை பற்றி சொல்லுது, மத்திய மாநில அதிகார பகிர்வு. அடுத்தது அட்டவணை 8. அட்டவணை 8 எதை பற்றி பேசுதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளை பற்றி பேசுது. ஸோ அட்டவணை 8 எதை பற்றி பேசுது, அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளை பற்றி பேசுது. அடுத்தது அட்டவணை 9. அட்டவணை 9 எதை பற்றி பேசுதுன்னா நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றியது. ஸோ அந்த காலத்தில் ஜமீன்தாரி முறையெல்லாம் இருந்துச்சு, அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 9. அடுத்தது அட்டவணை 10. அட்டவணை 10 எதை பற்றி பேசுதுன்னா கட்சி தாவல் தடை சட்டம். அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாறுவாங்க, அப்படி மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அட்டவணை 10. ஸோ அட்டவணை 10 என்ன சொல்லுது, கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்தது அட்டவணை 11. ஸோ அட்டவணை 11 எதை சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 11. அடுத்தது அட்டவணை 12. அட்டவணை 12 எதை பற்றி பேசுதுன்னா நகராட்சி அமைப்பை பற்றி பேசுது. ஸோ அட்டவணை 11 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, அதுவே அட்டவணை 12 எது நகராட்சி அமைப்பு. இதில் இந்த 9லேருந்து 12 வரையும் இருக்கிற அட்டவணை
ஸ்டார்டிங்கில் வந்து இருக்காது. கான்ஸ்டியூஷன் எழுதும்போது 8 அட்டவணைகள் தான் இருந்திருக்கும். நம்ம தான் அட்டவணை 9லேருந்து 12 வரையும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அட்டவணையாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து அரசியலமைப்பின் அட்டவணைகள். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.